ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பிரண்டை சட்னி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். உளுந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். மிளகாய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 மிளகாய் எடுத்திருக்கேன். 2 மிளகாய் காரத்தை தட்டிட்டு எடுத்திருக்கேன். அந்த விதையை நீக்கிட்டு எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், புளி ஒரு கோல் குண்டு சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு பிரண்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லது, வலு கொடுக்கும். அதேமாதிரி எலும்பு உடஞ்சிருந்தாலும் கூடுறதுக்கும் பிரண்டை துவையல் ரொம்ப நல்லது. பிரண்டை சட்னி ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சீல் 2 எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, பூண்டு ஒரு 4-5 பூண்டும் 2 துண்டு இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயிலே செய்கிறது தான் நல்லது. வேறு எண்ணெய் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா துவையலுக்கும் சட்னிக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் பத்தை தான். தேங்காய் பத்தை சேர்த்துடணும் அப்படின்னாக்கா நம்ம சட்னின்னு சொல்லுவோம். தேங்காய் பத்தை இல்லாமல் வேறு 2-3 பொருட்கள் வச்சு செய்கிறது பார்த்தீங்கன்னாக்கா துவையல்னு சொல்லுவோம். ஸோ துவையல் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் ஃபஸ்ட்டு சேர்க்கணுன்றதை பார்க்கலாம். உளுந்து சேர்த்துருக்கேன். அப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாவை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுபட வைக்கணும். இது எல்லாமே வறுபடும் பொழுது தேங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் நல்லது. இது பெரிய வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எலும்புங்களுக்கு மட்டும் வலு கொடுக்கறது கிடையாது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி சட்னியோ துவையல் செஞ்சு கொடுத்தீங்கக்கா நல்லா பசி எடுக்க செய்யும். சாப்பிடாத பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. பட் கால்சியம் சத்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக இதில் இருக்குது. அதனால் அடிக்கடி இது உணவில் கொஞ்சம் சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. எலும்பும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வலுவடையும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்தாலும் சரி, இல்லை அப்படியே கொடுத்தாலும் சரி, நம்ம போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பிஞ்சு பிரண்டை, மேக்ஸிமம் பிஞ்சு பிரண்டை இருந்துச்சுன்னா நீங்கள் சட்னி அரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பிரண்டையை நம்ம செய்யலாம். என்ன நீங்கள் புளி கொஞ்சம் அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய பிரண்டை. நான் இந்த கார்னர் 4 கார்னர் இருக்கு இல்லையா, இந்த 4 கார்னர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நான் தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வதக்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஞ்சு பிரண்டை லாஸ்ட்டு கார்னர் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்க வைக்கும். நீங்கள் பேரண்ட் ரசம் செஞ்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி சேர்த்துடலாம். நீங்கள் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் நாங்கள் பிரண்டை துவையல் பிரண்டை சட்னி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதான் நான் 2 தக்காளி 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன் புளி தான் பார்த்தீங்கன்னாக்கா புளிப்பு சத்து, அதெல்லாம் அரிப்பு எடுக்கும்போது தொண்டை ஒரு மாதிரி கவர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி விருண்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். தக்காளி 2 சேர்த்துறதுனால வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். எப்பவுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் செய்வேன். எது சேர்த்தாலும் துவையல் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி செய்யணும். இன்னும் அதையும் செம்ம சூப்பராக இருக்கும் துவையல். நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் குழந்தைலாம் சாப்பிடணுமே அப்படின்றதுக்காக நான் 4 மிளகாயில் 2 மிளகாய் விதையெல்லாம் எடுத்து சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புளி தேங்காய் பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணி பொடிச்சு சேர்த்துருக்கேன் மிக்சியில் அரைக்கிறதுக்காக. இதுவும் வறுபடட்டும்.
நெக்ஸ்ட்டு பிரண்டை. ஸோ பொடிசாக இருக்க இந்த பிரண்டையிலே பார்த்தீங்கன்னாக்கா நார் வந்து நல்லாவே தெரியும். நல்லா சீவி எடுத்தேன். அப்படி இருந்தும் வந்து ரொம்ப கொஞ்சம் நார் வந்து இருந்துச்சு. பிரண்டை வந்து நல்லா கலர் மாறணும், அந்த வரைக்கும் நம்ம வந்து வறுப்படணும். இல்லைன்னா நீங்கள் தனியாக கூட பிரண்டையை வந்து வறுத்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து பிரண்டை வந்து நிறம் மாறிட்டுருக்கு. இந்த டைமில் வந்துட்டு கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு தனியாக வந்து வதக்கிட்டு போடுங்க. ஸோ எனக்கு தெரியும் அப்படின்றதுனால இதை சேர்த்துட்டேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க ஸோ தண்ணியை நல்லா வதக்கிட்டு கலர் மாறும், நிறம் மாறும், அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பிரண்டையை நீங்கள் இது பண்ணும்போது எண்ணெய் வந்து எதையாவது ஒரு எண்ணெய் வந்து தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி நம்ம புளியும் தக்காளியும் எதுக்கு அதை சேர்க்குறோம்னாக்கா பிரண்டையோட சட்னி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்கும், தொண்டையில் வந்து ஒரு மாதிரி பண்ணும், நம்மன்னு இருக்கும். அதனால தான் தக்காளியும் புளியும் வந்து சேர்க்குறாங்க. சரி, இப்போ ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்த பருப்பு வந்து சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய். தாளிப்புக்காக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சட்னினா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுவே வந்து துவையலாக இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ துவையல் வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி தான் வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் அது பேர் துவையல்.